பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீதிமான்களோ தழைப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் துளிரை போல தழைப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை அடுத்த எல்கையை நோக்கி, அடுத்த இடத்தை நோக்கி தழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செழிப்பை நான் ஏற்படுத்துவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள்? இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தழைப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் தழைக்கப்படும், உங்கள் கையின் பிரயாசங்கள் தழைக்கப்படும், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய கையின் ஸ்தோத்திரம் யோசனைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் தழைக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2023 நம்ம தழைக்க போகிறோம். ஆமென். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் தழைக்க செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அடுத்த எல்லையை தொடுவதற்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அடுத்த எல்லையை தொடுவதற்கு, ஸ்தோத்திரம், அடுத்த செழிப்பை நோக்கி படருவதற்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைய ஒரு துளிரை போல தழைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்துருவானவன் இன்றைக்கும் என்னை வளர விடாமல், என்னை தழைக்க விடாமல் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அநேக கஷ்டங்களை கொண்டு வருகிறான், அநேக போராட்டங்களை கொண்டு வருகிறான். சபையே, அவன் எத்தனை ரீதியில் என்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாய் இருந்தாலும், எத்தனை ரீதியில் நானும் என் குடும்பமும் வளருவதை தடுப்பதற்கு வந்தாலும், என்னுடைய வளர்ச்சியை இந்த நாட்களில் தடுக்க முடியாது. காரணம், அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு துளிரை போல நீங்கள் தழைப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க தழைக்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். நான் தழைக்க போகிறேன், என் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்ய போகிறார். ஒரு இளம் துளிரை போல நாங்களும் எங்கள் குடும்பமும் தழைப்போம். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இந்த வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறோம். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், ஆனால் நீதிமான்கள் துளிர்ப்பார்கள். ஓ பிரைஸ் காட். நம்ம உலகத்தை நம்பல, ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தை நம்பல. உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும், இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களை அதிகமாய் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அநேக நேரத்தில் நீங்களும் நானும் கீழே விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை அல்ல, உலகத்தை அல்ல, சிற்றின்பத்தை அல்ல, நீ அவைகளை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நீதிமானாய் மாறும் பொழுது, பிரைஸ் காட், நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் சுத்தப்படுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடியினால் நானும் என் குடும்பமும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறபடியினால், ஸ்தோத்திரம், ஒரு இளம் துளிரை போல நாங்கள் தழைக்கப்படுவோம். ஆமென். பிரைஸ் காட். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. எத்தனை பேர் உங்களை வேரோடு பிடுங்கி போடலாம் நினைச்சாலும் அதே இடத்துல ஆண்டவர் உங்களை தழைக்க பண்ண போகிறார். ஓ பிரைஸ் காட். வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்.
மந்திரவாதத்தின் மூலமாய், பிள்ளி சுனியத்தின் மூலமாய், மனுஷிக சூழ்ச்சிகளின் மூலமாய் வேரோடு உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க கையின் பிரயாசத்தையும் பிடுங்கி எரியலாம் அப்படின்னு நினைச்சாலும், சபையே, தேவ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் பிடுங்கி போடலாம் நினைச்ச அதே இடத்துல ஆண்டவர் திரும்ப உங்களை தழைக்க செய்ய போகிறார். நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க கையின் பிரயாசங்களும் இளங்கிளையை போல, துளிரை போல தழைப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் அழிக்கப்படுகிறவன் அல்ல, நம்புங்கள். நான் அழிக்கப்படுகிறவன் அல்ல. என் குடும்பம் அழிக்கப்படுவதற்காய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது அல்ல. என் குடும்பம் தழைக்கப்படுவதற்காய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை மரண போராட்டங்கள் வந்தது, எத்தனை தற்கொலை எண்ணங்கள் வந்தது, எத்தனை பிரிவினைகள் வந்தது, எத்தனை சோர்வுகள் வந்தது. அத்தனையும் தாண்டி இன்னைக்கும் கர்த்தர் என்ன நிக்க வச்சிருக்கிறார்னா, என் லைஃபை குறிச்ச ஒரு பெரிய பர்பஸ் அவருக்கு இருக்குது. அது வேற எந்த ஒரு நோக்கமும் அல்ல. என்னையும் என் குடும்பத்தையும் விழ வேண்டிய, பிடுங்கப்பட வேண்டிய அதே இடத்தில் தழைக்க செய்யும்படியாய் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், நீங்கள் தழைப்பீர்கள். எத்தனை ஆமான் வரட்டும், எத்தனை பார்வோன் வரட்டும், எத்தனை சத்துருக்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் எழும்பட்டும். தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் சுற்றில் எழும்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அடிமையாய் போன இடத்துல தானியேல் என்கிற துளிரை ஆண்டவர் தழைக்க பண்ண ஆரம்பித்தார். தானியேலை அந்த அரசாட்சியிலிருந்து பிடுங்கி வெளியேறியலாம். தானியேலை சிங்கக்கபில போடலாம். தானியேல் மேல வீண் பழிகளை சுமத்தலான்னு பல ரீதியில் எழும்பி வந்தாலும் கர்த்தர் தானியேலோடு இருந்தபடியினால், கர்த்தர் தானியேலை நீதிமானாய் பார்த்தபடியினால், தானியேல் நீதிமானாய் இருந்தபடியினால், அடிமையாய் போன இடத்துல அத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துல தானியேல் என்கிற துளிரை ஆண்டவர் தழைக்க பண்ண ஆரம்பித்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எதிரிகளுக்கு மேலாக அவன் தலைக்க ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை அப்பா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யார் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் உங்களை காலை வாரி விடலாம் நினைக்கிறாங்களோ, யார் உங்களை குழியில தள்ளலாம் நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு முன்பதாக அல்லது அவர்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த நாட்களில் தழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் பார்க்க போறான். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க சபையில, உங்க குடும்பத்துல, உங்க தெருவில் தழைக்கப்படுவதை நீங்க விழ வேண்டும் என்கிற சத்துரு பார்க்க போகிறான். அவன் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் உன் குடும்பத்தை துளிரை போல தழைக்க செய்ய போகிறார். பிரைஸ் காட். ஆமென். என் சபையில நான் தழைக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். உங்க சபையில நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. நானும் என் குடும்பமும் என் சபையில ஒரு துளிரை போல தழைக்க போகிறோம். பிரைஸ் காட். அவருடைய அபிஷேகத்தில், அவருடைய வல்லமையில, அவருடைய ஆராதனையில, அவருடைய மகிமையில, தேவ பிரசன்னத்துல இந்த நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் நாம் போற சபையில எல்லாருக்கும் முன்பதாக எத்தனை பேர் என் அழைப்பை கேலி பண்ணாலும், எத்தனை பேர் என் அபிஷேகத்தை சுட்டி காட்டி குறை சொன்னாலும், அத்தனை பேருக்கு முன்பதாக ஆண்டவர் என்னை துளிர்க்க செய்ய போகிறார். நான் தழைக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இந்த வசனத்தை சொல்ல சொல்ல இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தர் உன்னை தழைக்க செய்ய போகிறார். நீங்கள் தழைக்க போகிறீர்கள். துளிரை போல ஆண்டவர் உங்களை தழைக்க செய்ய போகிறார். எஸ் லார்ட். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் வெட்டப்பட்ட இடத்துல பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என் ஜனங்களை தழைக்க செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்வதாக. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் அழிக்க பிறந்தவன் அல்ல, நான் தழைக்கும்படியாய் பிறந்தவன். நம்புங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தியை கேட்க சொல்லி நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை துளிரை போல் தழைக்க செய்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.